Hi, dear students. Good morning, good afternoon, good evening. Right, okay. லாஸ்ட் கிளாஸ்ல நாம பி வேர்ப் சம்பந்தமான முக்கியமான நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைய வகுப்புலையும் அதே போல பி வேர்ப் சம்பந்தமான இன்னும் சில முக்கியமான விஷயங்களை நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைய வகுப்பும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகுப்பா இருக்க போகுது. ஏழுமான வரைக்கும் வீடியோவை முழுசா பாருங்க. ஓகே, நான் இப்ப ஒரு சில ஸ்லைட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரைட், ஓகே. உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியற மாதிரி நம்ம இந்திய வகுப்புல டிஸ்கஸ் பண்ண இருக்கிற முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால் கன்ட்ராக்ஷன்ஸ். கன்ட்ராக்ஷன்ஸ் வித் பி வேர்ட்ஸ். ஓகே, கன்ட்ராக்ஷன்ஸ். கன்ட்ராக்ஷன்ஸ் என்று சொன்னால் என்ன? ரைட், அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம். ரைட், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவதானிங்க. இதுல இங்க சப்ஜெக்ட்ஸ், இங்க பி வேர்ட்ஸ் தந்திருக்குது, இங்க கன்ட்ராக்ஷன்ஸ் நாம எழுதியிருக்கிறோம். கன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்ல, அதாவது இரண்டு வார்த்தைகளை சேர்த்து எழுதும் ஒரு முறை. ரைட், அல்லது சுருக்கம் என்று சொல்லலாம். ஓகேவா? சோ நமக்கு தெரியும் எந்தெந்த பி வேர்ப்ஸ் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கூட சேர்ந்து வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த வகையில ஐ ஆம், ஐ ஆம் அப்படி என்ற இரண்டு வார்த்தைகளை சுருக்கி எழுதினால் இப்படித்தான் இருக்கும். ஓகே, இதைத்தான் நாம கன்ட்ராக்ஷன் என்று சொல்லுவோம். சோ இந்த சுருக்கி எழுதப்பட்ட இந்த வார்த்தையை எப்படி நாம ரீட் பண்ணலாம்? ஐ ஆம், ஐ ஆம். ஓகே, இது ஐ ஆம் தனித்தனியா சொல்லும்போது ஐ ஆம், சேர்த்து எழுதும்போது ஐ ஆம், ஐ ஆம். ஓகே, ரைட். அதே போல he is, he is இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்து எழுதும்போது இவ்வாறு எழுதப்படும். அதை உச்சரிக்கிற முறை எப்படி என்று கேட்டால் he's, he's. ஓகே, அதே போல she is, she is அப்படி என்ற இரண்டு வார்த்தைகளை ஒன்றாக எழுதும்போது அல்லது சுருக்கி எழுதும்போது இவ்வாறு எழுதப்படும். இந்த வார்த்தையை நாம எப்படி உச்சரிக்கிறது அல்லது எப்படி வாசிக்கிறது என்று கேட்டால் she's, she's. ஓகே, she's. ஓகே, அடுத்த வார்த்தை it is, it's, இட்ஸ் என்ன இதை நாம ரீட் பண்ணலாம். ஓகே, ரைட். அதே போல திஸ் இஸ், திஸ் இஸ் இந்த இரண்டு வார்த்தைகளையும், அதாவது திஸ் கூட இஸ் சேர்ந்து வர நேரம் இந்த சந்தர்ப்பத்துல அதை கன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதுக்குரிய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஒன்று இல்லை. ஓகே, அதை நினைவுல வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது தட் இஸ், இது ரெண்டும் சுருக்கி எழுதப்படும் இவ்வாறு தட் இஸ், தட்ஸ். இதை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம்? தட்ஸ். ஓகே, ரைட். அது போலதான் யூ பிளஸ் ஆர், யூ பிளஸ் ஆர் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம கன்ட்ராக்ட் பண்ணி எழுதும்போது அல்லது சுருக்கி எழுதும்போது இப்படி எழுதுவோம். ஓகேவா? இதை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம்னு கேட்டால் யூவர், யூவர். ஓகே, யூவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வி ஆர். இதை எப்படி நாம ரீட் பண்ணலாம்? வியர், வியர். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒன் தே பிளஸ் ஆர். இப்படி நாம அதை சுருக்கி எழுதுவோம். இதை எப்படி ரீட் பண்றது? தேர், தேர். ஓகே, so again your, we're, there. ஓகேவா? ரைட். ஸோ ஸோ நீங்க கவனிக்கணும், இந்த கன்ட்ராக்ஷன் ஃபார்ம்ல ஒரு முக்கியமான ஒரு சிம்பல் அல்லது ஒரு குறியீடு சேர்க்கப்பட்டு இருக்குது இல்லையா? இரண்டு வார்த்தைகளை கன்ட்ராக்ட் பண்ணி எழுதும்போது ஒரு சிம்பல் உண்டு அல்லது ஒரு குறியீடு ஒன்று நாம இடையில சேர்ப்போம். அந்த குறியீட்டுக்கு பேரு apostrophe, apostrophe என்று சொல்லுவோம். ரைட், இந்த கன்ட்ராக்டட், அதாவது இந்த கன்ட்ராக்ட் பண்ணப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு apostrophe இருக்கும். அந்த apostrophe இல்லை என்றால் அது வந்து கன்ட்ராக்ஷன் இல்லை. ஓகேவா? ரைட். எனவே அஹ், எனவே இரண்டு வார்த்தைகளை நாம இவ்வாறு சுருக்கி எழுதும்போது கட்டாயம் இந்த apostrophe-ய நாம ஆட் பண்ண வேண்டி இருக்கும், சேர்த்து எழுத வேண்டி இருக்கும். ரைட், apostrophe. ரைட், apostrophe. ஓகே, இந்த இருக்குது. நான் வந்து அதை எழுதி உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த குறியீடுக்கு பேரு apostrophe. ஓகே, இந்த வேர்டை நீங்க சரியா ரீட் பண்ணி விளங்கிக்கொள்ளுங்க. எனவே இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன்ஸ் பயன்படுத்தப்பட்ட ஒரு சில உதாரணங்கள் நாம பார்ப்போம். ஓகே, ஓகே, ஒரு சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்குது. அதுல இரண்டு வார்த்தைகள் சுருக்கப்பட்டு எழுதப்பட்ட முறையை நாம இதுல காட்டிக்கிறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒன், read this. I'm happy, I'm happy. ஓகே, I am happy என்று சொல்ற மாதிரி I'm happy. ரைட், ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்,
He is a doctor. He is a doctor. He is a doctor. Okay. Next one. She is my sister. She is my sister. Okay. Next one. It's a cat. It's a cat. அது ஒரு பூனை இல்லையா? Okay. Next one. That's my pen. That's my pen. Okay. That is என்று தனித்தனியா சொல்லவும் முடியும். அதை சேர்த்து சொல்லவும் முடியும். எவ்வாறு என்றால் that's. Okay. Next one. You are my friend. You are my friend. You are my friend என்று சொல்லவும் மேலும் you are my friend என்று சொல்லவும் இயலும். ஓகே. இந்த மாதிரி கன்ட்ராக்ஷன் ஃபார்மை நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தால் என்ன செய்யலாம்? வேகமாக ஆங்கிலம் பேச முடியும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். We are in the class. We are in the class. நாங்க வகுப்புல இருக்கிறோம். We are. We are. Okay. Next one. Okay. Next one. They students. They students. Okay. அதாவது தே ஆர் என்ற இரண்டு வார்த்தைகளினுடைய சுருக்கம் தான் தேர். தேர் ஸ்டூடெண்ட்ஸ், அவர்கள் மாணவர்கள். தேர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ உங்களுக்கு இந்த கன்ட்ராக்டட் ஃபார்ம், அதாவது சுருக்கி இரண்டு வார்த்தைகளை சுருக்கி எழுதப்பட்ட முறையை விளங்கி கொண்டிருப்பீங்க. அடுத்த விடயமாக ரைட், அடுத்ததாக நீங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டால் கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ் வித் பி வேர்ப்ஸ். ஓகே. கொஸ்டின்ஸ் வித் பி வேர்ப்ஸ், அதாவது பி வேர்ப்ஸ் பயன்படுத்தி நாம கேள்விகளை உருவாக்கும் சந்தர்ப்பங்கள். ரைட். எவ்வாறு இருக்கும்? அதாவது பி வேர்ப்ஸை பயன்படுத்தி கேள்விகளை உருவாக்கும் முறை. ரைட். அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நாம பார்ப்போம். இதுக்கு முன்னாலே இந்த லிஸ்ட்டை நீங்க பார்த்திருந்தீங்க. அதாவது லெஃப்ட்ல சப்ஜெக்டும் ரைட்ல பி வேர்ப்ஸும் இருந்துச்சு. இங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டால் லெஃப்ட்ல பி வேர்ப்ஸும் ரைட்ல சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. இது ஏன் இப்படி தந்திருக்குதுன்னு கேட்டால் உண்மையிலேயே பி வேர்ப்ஸை வச்சு நாம கொஸ்டின்ஸ் மேக் பண்ணும்போது, கேள்விகளை உருவாக்கும் போது பி வேர்ப்ஸ் முன்னாலேயும் சப்ஜெக்ட்ஸ் வந்து பின்னாலேயும் வரும். ரைட். இத உதாரணங்களோட பார்த்தா தான் இன்னும் தெளிவா உங்களுக்கு புரியும். ஸ்கிரீனை அவதானிங்க. ரைட். இங்க தரப்பட்டிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் கொஞ்சம் அவதானிங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதலாவது உதாரணம், இது ஒரு கார். இது ஒரு கார். ஓகே. இங்கிலீஷ்ல நாம எப்படி எழுதுவோம்? திஸ் இஸ் அ கார். திஸ் இஸ் அ கார். ஓகே. அடுத்த விஷயம், மேல சொன்ன அந்த வசனத்தை நாம ஒரு கேள்வியா கேட்கிறதா இருந்தால் எப்படி கேட்போம்? இது ஒரு காரா? இது ஒரு காரா அப்படின்னு கேட்போம். இது ஒரு காரா? ரைட். அதை எப்படி இங்கிலீஷ்ல நாம எழுதுறதுன்னு கேட்டால் இஸ் திஸ் அ கார்? இஸ் திஸ் அ கார் அப்படின்னு நாம கேட்போம். ரைட். ஸோ இந்த ரெண்டு வசனங்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. இங்க பி வேர்ப் இருந்த இடத்தையும் இங்க பி வேர்ப் இருக்கிற இடத்தையும் அவதானிங்க. ரைட். சப்ஜெக்டுக்கு பின்னால பி வேர்ப் வந்தால் அதை நாம ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவோம். தமிழ்ல கூற்று என்று சொல்லுவோம். இதுவே இந்த பி வேர்ப் சப்ஜெக்டுக்கு முன்னால வந்துச்சுன்னு சொன்னால் அல்லது வசனத்தினுடைய ஆரம்பத்துல வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வசனம் ஒரு கேள்வி வசனமாக இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் இங்க நடக்கிற விஷயம். இந்த பி வேர்பை கொண்டு வந்து இங்க முன்னால போட்டா அது ஒரு கேள்வியா மாறிடும். அவ்வளவுதான். ரைட். அடுத்த உதாரணத்தை பாருங்க. அது ஒரு விலங்கு. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? That is an animal. That is an animal. ஓகே. இதுவே அது ஒரு விலங்கா என்று நாம கேள்வியா கேட்கிற நேரம் இங்க இருக்கிற பி வேர்ப் அப்படி முன்னால வந்து is that an animal? Is that an animal? என்று கேள்வி வசனமாக மாறுது. ஓகேவா? ரைட். அடுத்த உதாரணத்தை பாருங்க. அது ஒரு புதிய உடை. ஓகே. சோ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் a new dress. It is a new dress. ஓகேவா? எனவே இதை கேள்வியா கேட்கும்போது அது ஒரு புதிய உடையா என்று கேள்வியா கேட்கும்போது எப்படி கேட்போம்? Is it a new dress? Is it a new dress? என்று நாம கேட்போம். ஓகே. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வசனத்தை நாம கேள்வியா மாத்துறதா இருந்தால் அந்த வசனத்துல இருக்கிற பி வேர்ப் அப்படியே நாம முன்னால கொண்டு வருவோம். ஓகேவா? ரைட். இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது, அவதானிங்க. ஓகே. இந்த உதாரணங்களையும் கொஞ்சம் அவதானிங்க. நான் ஒரு நல்ல மாணவன். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் அ குட் ஸ்டூடெண்ட். ஓகே. ஐ ஆம் அ குட் ஸ்டூடெண்ட். ஓகே. இதுவே இதை கேள்வியா கேட்கிறதா இருந்தால் நான் ஒரு நல்ல மாணவனா? நான் ஒரு நல்ல மாணவனா என்று கேட்கிறதா இருந்தார். அதாவது ஒரு டீச்சர் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறார். அப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் ஒரு நல்ல மாணவனா என்று கேட்பாரா இருந்தால் எப்படி கேட்பார்? Am I a good student? Am I a good student?
என்று கேட்கலாம். ஓகே, என்ன நடந்திருக்குது? இங்க இருக்கிற பி verb அப்படியே முன்னால வந்திருக்குது. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அவர் ஒரு ஆசிரியர். he is a teacher. he is a teacher. கேள்வியா கேட்கிறதா இருந்தால் அவர் ஒரு ஆசிரியரா? is he a teacher? is he a teacher? இந்த இடத்துல is he அப்படின்னு நீங்க தனித்தனியா ஆஹ், உடைச்சு நீங்க சொல்ல தேவையில்ல. ரைட், இந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்த மாதிரியே நீங்க கொண்டு போகலாம். எப்படி? is he a teacher? is he a teacher? ஓகே, அடுத்த உதாரணம். அவள் உன் நண்பி. அவள் உன்னுடைய நண்பி. எப்படி சொல்லலாம்? she is your friend. she is your friend. இதையே நம்ம கேள்வியா கேட்கிறதா இருந்தால் அவள் உன் நண்பியா அல்லது அவள் உன்னுடைய நண்பியா என்ற கேள்வியாக கேட்கிறதா இருந்தால் is she your friend? is she your friend? என்று கேட்கலாம். ஓகே, அடுத்த உதாரணம். நீங்கள் ஜனா. ஜனா அப்படிங்கிறது ஒரு பெண்ணினுடைய பெயர். சோ நீங்கள் ஜனா என்று சொல்றதா இருந்தால் யூ ஆர் ஜனா. யூ ஆர் ஜனா. இதே நீங்க ஜனாவா அல்லது நீங்க ஜனா தானா என்று கேள்வி கேட்கிறதா இருந்தால் எப்படி கேட்பீங்க? ஆர் யூ ஜனா? ஆர் யூ ஜனா? நீங்க ஜனாவா? ஓகே, ரைட். அடுத்த உதாரணம். நீங்கள் ஒரு புதிய மாணவர். யூ ஆர் a நியூ ஸ்டூடெண்ட். இதை கேள்வியா கேட்கிறதா இருந்தால் நீங்கள் ஒரு புதிய மாணவரா என்று கேள்வியாக கேட்கிறதா இருந்தால் ஆர் யூ a நியூ ஸ்டூடெண்ட்? ஆர் யூ a நியூ ஸ்டூடெண்ட் என்று நாம கேட்கலாம். ஓகே, ரைட். ஓகே, இன்னும் சில உதாரணங்கள் இருக்குது. அதுகளையும் நீங்க பார்க்குற நேரம் இன்னும் உங்களுக்கு தெளிவா விளங்கும். ரைட், நாம் தயாராக இருக்கிறோம். we are ready. அதே நேரம் நாங்க கேள்வி ஒன்று கேட்கிறதா இருந்தால் நாம் தயாரா அல்லது நாம் தயாராக இருக்கிறோமா என்று கேள்வியா கேட்கிறதா இருந்தால் இந்த ஆர் முன்னுக்கு வந்துடும். ஸோ ஆர் வி ரெடி? ஆர் வி ரெடி என்று கேட்கலாம். ரைட், இன்னும் ஒரு விஷயத்தையும் நீங்க அவதானிக்கணும். சென்டென்ஸ்ல அல்லது வசனத்துல இருக்கிற முதலாவது எழுத்து கேபிட்டலா இருக்கணும். மத்த எல்லா எழுத்தும் சிம்பிளா இருக்கணும். ஓகேவா? இதுல இருக்கிற W கேபிட்டலா இருக்குது, ஆனால் இங்க அந்த W சிம்பிளா இருக்குது. ஓகேவா? காரணம் என்ன? உள்ளுக்கு வந்திருக்கு இல்லையா? அதே போல இங்க இருக்கிற A சிம்பிளா இருக்குது, ஆனால் இங்க A கேபிட்டலா இருக்குது. என்ன ரீசன்? சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங்ல இருக்குது, ஆரம்பத்துல இருக்குது. எனவே இந்த கேபிட்டல் சிம்பிளை நீங்க அவதானிச்சு கொள்ளணும். முதலாவது வார எழுத்து மட்டும் தான் கேபிட்டல், ஏனைய அனைத்து எழுத்துக்களும் சிம்பிள். ஓகே, சோ அடுத்த உதாரணத்துக்கு போவோம். அவர்கள் மருத்துவர்கள். தே ஆர் டாக்டர்ஸ். அவர்கள் மருத்துவர்களா? ஆர் தே டாக்டர்ஸ்? ஓகே, அவை என் புத்தகங்கள். அவை என் புத்தகங்கள். தே ஆர் மை புக்ஸ். அது கேள்வியா நாம கேட்கும்போது அவை என் புத்தகங்களா என்று கேட்கும்போது ஆர் தே மை புக்ஸ்? ஆர் தே மை புக்ஸ் என்று நாம கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன். அது நல்லது. நமக்கு தெரியும் இட் இஸ் குட் என்று சொல்லுவோம். அதே போல அது நல்லதா நாம கேட்கறதா இருந்தால் இந்த இஸ் முன்னால வரும். ஸோ இஸ் இட் குட்? கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க அவங்களோட ஃப்ரெண்டோட ஒரு ஷாப்பிங் போறீங்க, ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க. ஸோ ஒரு ட்ரெஸ் எடுத்து காட்டிட்டு அவர் கேட்கிறார், உங்களோட ஃப்ரெண்டு கேட்கிறார், இது நல்லா இருக்கா? எப்படி கேட்பார்? இஸ் இட் குட்? இஸ் இட் குட் அப்படி கேட்பார். அது நல்லா இருக்குது அப்படி என்றால் நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? யா, இட்ஸ் குட். இட்ஸ் குட். அது நல்லா இருக்குது என்று சொல்லுவீங்க. ரைட், ஸோ அடுத்த உதாரணத்துக்கு போவோம். ரைட், அவர்கள் உங்கள் வகுப்பு நண்பர்கள். அவர்கள் உங்கள் வகுப்பு நண்பர்கள். ரைட், இதை நாம கூற்று அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட் என்று சொல்லுவோம். சோ அவர்கள் உங்கள் வகுப்பு நண்பர்கள் என்று எப்படி சொல்லுவோம்? தே ஆர் யோர் கிளாஸ்மேட்ஸ். தே ஆர் யோர் கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்லுவோம். ரைட், இதையே நாம கேள்வியா கேட்கிறதா இருந்தால் அவர்கள் உங்கள் வகுப்பு நண்பர்களா என்று கேள்வியாக கேட்கும்போது ஆர் தே யோர் கிளாஸ்மேட்ஸ்? ஆர் தே யோர் கிளாஸ்மேட்ஸ் என்று நாம கேட்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நாம் சரியான இடத்தில் இருக்கிறோம். நாம் சரியான இடத்தில் இருக்கிறோம். ரைட், we are in the correct place. in அப்படிங்கிறது ஒரு இடத்துல அப்படி சொல்றதுக்கு நாம பயன்படுத்துற ஒரு preposition. ஓகே, preposition. so in the correct place என்றால் சரியான இடத்தில் என்ன அர்த்தம்? நாங்கள் சரியான இடத்தில் இருக்கிறோம். இதை நாம கேள்வியா கேட்கும்போது இந்த are அப்படிங்கிற பீபம் முன்னால வந்துடும். so are we in the correct place? are we in the correct place என்று நாம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உங்கள் பை புதியது. பேக் இல்லையா? உங்களுடைய பேக் புதியது எப்படி சொல்லலாம்? யோர் பேக் இஸ் நியூ. யோர் பேக் இஸ் நியூ. இதை கேள்வியா கேட்டால் உங்கள் பை புதியதா அல்லது உங்களுடைய பேக் புதியதா என்று கேட்கிறதா எப்படி கேட்கலாம்? இஸ் யுவர் பேக் நியூ? இஸ் யுவர் பேக் நியூ என்று நாம கேட்போம். இந்த இடத்துல பாருங்க, ஈஸ் அப்படிங்கிற பி verb அப்படியே முன்னால வரணும் இல்லையா?
முன்னால வந்தால் என்ன நடக்கும்? இஸ் முன்னால இருக்கும், அதுக்கு அப்புறமா இந்த இரண்டு வார்த்தைகள் இருக்கும், அதுக்கப்புறமா இந்த நியூ அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தைகளினுடைய ஆர்டர்ஸை நாம மாத்த இயலாது. ஓகேவா? அந்த வார்த்தை இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். நாம பி வேர்பை மட்டும் தான் இடம் மாற்றம் செய்யணும். ஏனைய வார்த்தைகள் அப்படியே இருக்கும். ஸோ இஸ் யூ பேக் நியூ அப்படின்னு நாம கேட்போம். ஓகே, கட்டாயம் இதை இந்த வீடியோ நீங்க ஜஸ்ட் பார்த்து கொண்டு மட்டும் இருக்காம கட்டாயம் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க உச்சரிச்சு பாருங்க. ஓகேவா? நம்மளுடைய நாக்குக்கு ஆங்கில வார்த்தைகள் அனைத்தையும் நாம பழக்கணும். ஓகேவா? எல்லா வேர்ட்ஸையும் நீங்க சொல்லி பழகணும். ஸோ எல்லா சென்டென்ஸையும் எல்லா வேர்ட்ஸையும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, அடுத்த உதாரணத்துக்கு போவோம். எங்கள் வகுப்பாசிரியர் ஒரு பெண். ரைட், அதாவது எங்களுடைய வகுப்பாசிரியர் ஒரு பெண். Our class teacher is a woman. Our class teacher is a woman. Woman என்றால் பெண், ரைட்? ஸோ இதையே கேள்வியா கேட்டால் எங்கள் வகுப்பாசிரியர் ஒரு பெண்ணா என்று கேட்டால் எப்படி கேட்கலாம்? இந்த ஈஸ் அப்படிங்கிற பி verb அப்படியே முன்னால வந்துரும். அதுக்கப்புறமா இந்த அனைத்து வார்த்தைகளும் அதே இடத்துல இருக்கும். எனவே இஸ் our class teacher a woman? Is our class teacher a woman? என்று நாம கேட்போம். ஓகேவா? இந்த ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வேகமா வாசிக்கணும், வேகமா பேசணும் என்ற அவசியம் இல்ல. உங்களுக்கு இயலுமான ஸ்பீட்ல நீங்க பேசலாம். ஓகே, உண்மையிலேயே மெதுவா பேசும்போது, ஸ்லோவா பேசும்போது நாம பேசுற வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், இல்லையா? ஓகே, ஃபைன். அடுத்த உதாரணத்துக்கு போவோம். உங்கள் பெற்றோர் பணக்காரர்கள். உங்கள் பெற்றோர் பணக்காரர்கள். பணக்காரர்களுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? ரிச் சொல்லுவோம். ஸோ your parents are rich. Your parents are rich. Your parents are rich. ஓகே, கேள்வியா கேட்கும்போது உங்கள் பெற்றோர் பணக்காரர்களா? கேள்வியா கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? ஆர் முன்னால வரும். ஸோ ஆர் யோர் பேரண்ட்ஸ் ரிச்? ஆர் யோர் பேரண்ட்ஸ் ரிச்? ஆர் யோர் பேரண்ட்ஸ் ரிச் என்று கேட்கலாம். ஓகே, கிளியர்? ரைட். இன்னும் ஒரு உதாரணமும் இருக்குது, பாருங்க. உங்கள் அப்பா ஒரு பொறியாளர். பொறியாளர் அல்லது பொறியியலாளர் எப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ உங்கள் அப்பா ஒரு பொறியாளர் எப்படி சொல்லலாம்? யோர் ஃபாதர் இஸ் an engineer. யோர் ஃபாதர் இஸ் an engineer. ஓகே, இதுவே கேள்வியா கேட்கறது. இதுவே கேள்வியா கேட்கறதா இருந்தால் உங்கள் அப்பா ஒரு பொறியாளர் தானா, அல்லது உங்கள் அப்பா ஒரு பொறியாளரா? கேள்வியா கேட்கும்போது இஸ் யோர் ஃபாதர் an engineer? இஸ் யோர் ஃபாதர் an engineer? நாம கேட்போம். இதுல ஒரு என்ற வார்த்தைக்கு அன் பயன்படுத்திக்கிறோம். காரணம் அடுத்த வார்த்தையில் உள்ள முதலாவது எழுத்து ஒரு வாவல் வாவல் சவுண்ட் தரக்கூடிய ஒரு எழுத்து, இல்லையா? சோ அதனால நாம முன்னால என்ற வார்த்தைக்கு பதிலா அன் போட்டிக்கிறோம். ஓகே, ஃபைன். சோ ரைட், ஓகே. சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஊடாக நீங்க நிறைய ஐடியாஸ் எடுத்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை விளங்கி கொண்டிருப்பீங்க. ஒரு வசனத்தை கேள்வி வசனமாக மாத்துறது எப்படி, அதாவது பி வேர்பை பயன்படுத்தி பி வேர்போட இடம் மாற்றம் செய்யறதன் மூலமா அந்த வசனத்தை எப்படி கேள்வி வசனமா மாத்தலாம் அப்படிங்கறத நீங்க விளங்கி கொண்டிருப்பீங்க. இது சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ் பயிற்சிகளும் நான் உங்களுக்கு தருவேன். எல்லாரும் அதை செய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஓகே, எதுவும் டவுட் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப் ஊடாக உங்களுடைய டவுட்ஸை கேட்கலாம். ஓகேவா? கிளியர் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். ஓகே, ஸோ இது போல இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். See you all.